ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா ஐஎன்எம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். ஆல்ரெடி 3 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோ போய் பார்த்துட்டு வந்து கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இது ஒரு கண்டினியூஷனாக இருக்கும். இது உங்கள் எம்எஸ்டிஎன்பிஎஸ் அகாடமி. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, தவறான பொருந்தத்தை கண்டுபிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ராமகிருஷ்ண மிஷன் வந்து விவேகானந்தர் உங்களுக்கு தெரியும். பிரம்ம சமாஜம் ராஜா ராம்மோகன் ராய். ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆனா இங்க ஆன்சர் என்ன இருக்கு, கேசவ சந்திரசன் இருக்கு. ஸோ அது தவறு. பிரம்மஞான சபை அன்னி பெசன்ட், அது கரெக்ட். ஸோ ஆன்சர் வந்து ஆரிய சமாஜம் கேசவ சந்திரசன் தான் தவறானது. தேசிய தலைவர்கள் அவர் வெளியிட்ட பத்திரிகைகள் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து சர்வஜனிக் சபா. சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து தி பெங்காலி அவர் வெளியிட்டது. பாலகங்காதர திலகர் வந்து 2 பேப்பர் உங்களுக்கு தெரியும். ஒன்னு மராத்தா கேசரி. லாலா லஜபதி ராய் யங் இந்தியா. யங் இந்தியா மெயினா வந்து சொல்றது யாருன்னா காந்திஜி தான் சொல்லுவாங்க. பட் லாலா லஜபதி ராயும் வருவார். சரிங்களா? சோ அது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். கீழ்கண்ட சிறந்த மனிதர்களிடையே காணப்படும் சிறப்பு அம்சம் என்னன்னு கேக்குறாங்க. சிறந்த மனிதர்களிடையே காணப்படும் சிறப்பு அம்சம் இங்கிலீஷ்ல கொஞ்சம் இது டிரான்ஸ்லேஷன் தப்பு பண்ணிருக்காங்க. ஃபாலோயிங் பர்சனாலிட்டி ஸ்பெஷல் அபவுட் த ஃபாலோயிங் பர்சனாலிட்டிஸ். சரிங்களா? சிறப்பு அம்சம்னு கேட்டிருக்காங்க. விடி சாவர்கர், ஹர்தயால் மற்றும் மதன்லால் திங்ரா. அவங்க 3 பேர் என்ன எது ரிலேட்டடா அப்படின்னு கேட்டிருக்கணும். அதை கொஞ்சம் மாத்தி கேட்டிருக்காங்க. ஸோ விடி சாவர்கர், ஹர்தயால் மற்றும் மதன்லால் திங்ரா 3 பேர் வந்து இந்தியா ஹவுஸின் உறுப்பினர்கள். இந்தியா ஹவுஸ் எங்க இருந்தது? லண்டன்ல இருந்துச்சு. சரிங்களா? இந்தியா ஹவுஸ் வந்து லண்டன்ல இருந்துச்சு. தாதாபாய் நவரோஜியும் அதுல இருந்திருப்பாரு. சரிங்களா? அதுல ரிலேட்டடா இருந்திருப்பாரு. ஸோ இவங்க 3 பேரும் இந்தியா ஹவுஸ் உறுப்பினர்கள். அதான் ஆன்சர். பிரிட்டிஷ் இந்திய சங்கம், பூனா சர்வஜனிக் சபா மற்றும் இந்தியன் லீக் மூணு வந்து என்ன ஒற்றுமை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3 சங்கங்களும் என்ன ஒற்றுமை இருக்குன்னா, இந்திய தேசிய காங்கிரஸ் முன்னோடிகள் தான். பிரிட்டிஷ் இந்திய சங்கம், பூனா சர்வஜனிக் சபா மற்றும் இந்திய லீக் 3 வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் முன்னோடிகள். இதுக்கு முன்னாடி என்னென்ன சங்கம் வந்திருக்குனாலும் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்திருக்கும், பாம்பே நேட்டிவ் அசோசியேஷன் வந்திருக்கும், அப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபை வந்திருக்கும். இதெல்லாம் இந்திய நேஷன் காங்கிரஸ்க்கு ஒரு முன்னோடி சங்கங்களா வந்து இந்தியாவில வந்து தோன்றின சங்கங்கள். சரிங்களா? தன்னாட்சி இயக்கம் எந்த வருஷம்? 1916. தன்னாட்சி இயக்கம் 1916. 2 ஒண்ணு பூனால வந்து பாலகங்காதர திலகர், ஆல் இந்தியா மற்ற பிளேஸ்ல வந்து அன்னி பெசன்ட். அதை மறந்துடக்கூடாது. அடுத்து ஒத்துழையாமை இயக்கம். ஒத்துழையாமைக்கும் 1920 ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? ஒத்துழையாமை இயக்கத்தோட ரிலேட்டடா வந்து கிலாபத் இயக்கமும் வரும். சரிங்களா? உப்பு சத்தியாகிரகம் 2 இடத்துல பண்ணாங்க. 1930 வந்து 2 இடம். ஒண்ணு தண்டி யாத்திரை, இன்னொன்னு இந்தியா இது தமிழ்நாட்டுல வந்து வேதர்னஸ் சத்தியாகிரகம். சரிங்களா? அது வரும். அடுத்து வெள்ளையனை வெளியேறு இயக்கம் 1942 ஆகஸ்ட் 8. வெள்ளையனை வெளியேறும் 1942 ஆகஸ்ட் 8. அது ரிலேட்டடா வந்து செய்ய அல்லது செத்து மடின்னு சொன்னது காந்திஜி சொன்னாரு. சரிங்களா? ரிப்பீட்டட் கொஸ்டின் இதெல்லாம். அடுத்து காரணம் கூற்று வந்து வங்கப்பிரிவினை அக்டோபர் 16, 1905 இருந்து நடைமுறைக்கு வந்தது. இது வங்காளத்தில் சுதேசி இயக்கம் வளர காரணமாயிட்டு. 2மே கரெக்ட் தான். ஏ மற்றும் 2ம் சரி. 6 ஏக்கு சரியான விளக்கம். ஏன்னா வங்கப்பிரிவினை வந்து அறிவிச்சது வந்து ஜூலை 19 அறிவிச்சாங்க. 1905 அறிவிச்சு அக்டோபர் 16, 1905 நடைமுறைக்கு வந்தது. இது வந்ததுனாலதான் சுதேசி இயக்கம் வந்து அந்த டைம்ல ஸ்டார்ட் ஆரம்பிச்சது. நாம வந்து சுதேசி இயக்கத்தை கொண்டு வரணும், அந்நிய பொருட்கள் வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. சரிங்களா? கூடவே வந்து ரவீந்திரநாத் தாகூரோட பாடல்லாம் வந்து ஃபேமஸ் ஆச்சு இந்த டைம்ல தான், சுதேசி இயக்கத்துல தான். சரிங்களா? கீழ்கண்டவர்கள் மகாத்மா காந்தியின் அரசியல் குரு வந்து யாரு? கோபாலகிருஷ்ண கோகலே. மகாத்மா காந்தியின் அரசியல் குரு கோபாலகிருஷ்ண கோகலே. சுபாஷ் சந்திர போஸோட அரசியல் குரு வந்து CR தாஸ். சரிங்களா? காமராஜோட அரசியல் குரு வந்து சத்தியமூர்த்தி. இப்படி ரிலேட்டடா இருக்கிற அரசியல் குரு எல்லாம் மறக்கவே கூடாது. அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு ஜவஹர்லால் நேரு இந்தியாவின் பூர்ண சுயராஜ்யம் பற்றி பேசினார்? 1929 தான் பேசியிருப்பாரு. சரிங்களா? 1929 பேசியிருப்பாரு. லாகூர் செஷன். 1930 ஜனவரி 26 தேசிய கொடியை ஏற்றிருப்பார். 1930 ஜனவரி 26 தேசிய கொடியை ஏற்றிருப்பார். சரிங்களா? இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின்.
எதிர்காலத்தை தெளிவாக உணர்ந்துள்ள ஒரு ராஜதந்திரி என்று மவுண்ட் பேட்டன் பிரபுவால் குறிப்பிடப்பட்டவர் யார்? சர்தார் வல்லபாய் படேல். எதிர்காலத்தை தெளிவாக உணர்ந்துள்ள ஒரு ராஜதந்திரி. ஏன்னா இவர் ராஜதந்திரியா இருந்ததுனாலதான் இந்திய ஒருங்கிணைப்பை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணார் சர்தார் வல்லபாய் படேல். சரிங்களா? சதி என்ற முறையை ஒழிப்பதற்கு முதன்முறையாக குரல் கொடுத்த சமூக சீர்திருத்தவாதி ராஜாராம் மோகன் ராய். சதி வந்தனாலே ராஜாராம் மோகன் ராய் வரணும், ரூல் நம்பர் 17 வரணும், வில்லியம் பெண்டிங் வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே செயின் இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். கூற்று: இந்திய தேசிய இயக்கத்தில் கர்சன் பிரபுவின் 1905ஆம் ஆண்டின் வங்க பிரிவினின் தீவிர தேசியவாதத்துக்கு உடனடி காரணமா அமைந்தது. சரிதான். ஏன்னா அவரோட வங்க பிரிவினை தான் தீவிர தேசியவாதம் உடனடியாக தோன்றுச்சு. காரணம் வந்து வங்காளத்தில் இருந்த இந்துக்களை முஸ்லீமை பிளவுபடுத்தி வங்காளத்தின் தேசிய ஒற்றுமை சீர்குலைப்பதே கர்சன் உண்மையான நோக்கம். வங்க பிரிவினை உண்மையான நோக்கம் இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதுதான். அதுவும் கரெக்ட் தான். ஆனா தீவிர தேசியவாதத்துக்கும் இந்துக்கள் முஸ்லீம் பிளவுக்கும் சம்பந்தம் இருக்கானா இல்ல. சோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆனால் ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கம் அல்ல. சரிங்களா? தீவிர தேசியவாதம் வங்க பிரிவினால வந்துச்சு. நீதி கட்சி யாரு? நீதி கட்சி தியாகராஜ செட்டியார். தேவதாசி முறை வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. வைக்கம் வீரர் வந்து பெரியார் ஈவே ராமசாமி. வீரத்தமிழனை டாக்டர் எஸ் தர்மாம்பாள். சரிங்களா? சுயராஜ்ய இது எது சரியா பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தது சி.ஆர். தாஸும் மோதிலால் நேரும். ஸோ அது கரெக்ட். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். அதுவும் கரெக்ட். முஸ்லீம் லீக் கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னா நவாப் சலீமுல்லா கான். அதுவும் கரெக்ட். நீதி கட்சியை தோற்றுவித்தவர் யாருன்னா பெரியார் ஈவேரா கிடையாது. டி.எம். நாயர், தியாகராஜ செட்டியார் அவங்கெல்லாம் தான் சேர்ந்து வருவாங்க. நடேச முதலியார். சரிங்களா? அவங்களாதான் வருவாங்க. சோ இது கிடையாது, இது தவறு. கீழ்கண்டது எது சரியாக பொருந்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. டெல்லி தர்பார் எஸ்.என். பானர்ஜி. சரியா? தவறு. அபினவ் பாரத சங்கம் வந்து வி.டி. சாவர்கர் சகோதரர்கள். அது கரெக்ட். சாவர்கர் சகோதரர்கள் அது கரெக்ட். இந்திய சங்கம் தாதாபாய் நவரோஜி கிடையாது. ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்திய பணியாளர் சங்கம் W.C. பானர்ஜியும் கிடையாது. ஆன்சர் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சோ எது சரியா பொருந்துன்னா அபினவ் பாரத் சாவர்கர் பிரதர்ஸ் தான், சாவர்கர் சகோதரர்கள் தான் சரியா பொருந்துவது. கீழ்கண்டத்தில் எது சரியாக பொருந்தவில்லை கேட்டிருக்காங்க. புதிய ராணுவ விதிமுறைகள் வேலூர் கழகம். கரெக்ட். புதிய ராணுவ விதிமுறைகளால தான் வேலூர் கழகம் வந்து தோன்றுது. அதுவும் கரெக்ட். சர் ஜான் கிரடாக் வந்து படைத்தளபதி. அதுவும் கரெக்ட். வில்லியம் பெண்டிங் பிரபு அப்ப சென்னையோட ஆளுநரா இருந்தார். 1806ல சென்னையோட ஆளுநரா இருந்தார். 4ஆம் படைப்பிரிவு கிளர்ச்சியில் ஈடுபட்டது. கொலோனல் ஃபோர்ஸ். சரிங்களா? இதுதான் தவறு. சோ மத்த 3 கரெக்ட், இது தவறு. ஆயிரத்தி 1917ஆம் ஆண்டு சம்ரான் சத்தியாகிரகத்திற்கு காந்தியின் உடன் செல்லாதவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 1917 சம்ரான் சத்தியாகிரகம். அந்த டைம்ல யாரா இருந்திருப்பானா ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாரு, படேல் இருந்திருப்பாரு, மகாதேவ் தேசாய் 3 பேர் இருந்திருப்பாங்க. ஜே.பி. கிருபால்னி அந்த டைம்லாம் கிடையாது. சோ தப்பா சொல்றாங்க. இந்தியாவில் தன்னாட்சி குழு தொடங்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியாவில் தன்னாட்சி குழு வந்து செப்டம்பர் 1916, 15 செப்டம்பர் 1916. அதே புனேலன்னா ஏப்ரல் 1916. சரிங்களா? புனேல வந்து திலகர் வந்து ஏப்ரல் 1916. அவர் தொடங்கினதுக்கு அப்புறம் இந்தியாவில வந்து அன்னிபெசன்ட் தொடங்குவாங்க. 1938ஆம் ஆண்டு நேருவின் தலைமையில் அமைந்த தேசிய திட்டக்குழுவின் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் யார்? 1938ஆம் ஆண்டு நேருவின் தலைமையில் அமைந்த தேசிய திட்டக்குழுவின் காங்கிரஸ் தலைவராக இருந்தவர் வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஏன்னா அப்ப காங்கிரஸோட தலைவர் 38, 39 யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்திருப்பார். சரிங்களா? மெக்காலே பிரபு எதனுடன் தொடர்பு? மெக்காலே பிரபு வந்து சட்ட தொகுப்போட தொடர்புடையவர். சரிங்களா? மெக்காலே பிரபுனா சட்ட தொகுப்பு. 1920ஆம் ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? 1920ஆம் ஆண்டு
கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை வகித்தவர் யார்? லாலா லஜபதி ராய். 1920 லாலா லஜபதி ராய். அவர் எப்ப இறந்திருப்பாரு? எந்த கமிஷன் வந்தப்ப இறந்திருப்பாரு? கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. எது சரியாக பொருந்தி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எது சரியாக பொருந்தி உள்ளது? தண்டி எங்க இருக்கு? தண்டி வந்து குஜராத்ல இருக்கு. ஃபர்தோலி எங்க இருக்கு? ஃபர்தோலியும் குஜராத்ல தான் இருக்கு. சரிங்களா? அப்ப தண்டி பீகார்னு கொடுத்துருக்காங்க, அது தவறு. ஃபர்தோலி குஜராத்துக்கு, அது கரெக்ட். கேதா அகமதாபாத்ல வரும். சரிங்களா? அது அது வந்து அது தவறு. சம்ரான் சத்யாராம் வந்து பஞ்சாப்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் தவறு, அது பீகார். சரிங்களா? ஜனதா கட்சியை நிறுவியவர் யார்? ஜெயபிரகாஷ் நாராயண் தான் ஜனதா கட்சியை நிறுவினவர். சரிங்களா? இது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. ஆத்மீய சபா, பிரார்த்தனா சபா, ஆரிய சமாஜம், தக்கான கல்விக்குழு. தக்கான கல்விக்குழு எம்ஜி ரானடே. ஆரிய சமாஜம் சுவாமி தயானந்த சரஸ்வதி. பிரார்த்தனா சபா வந்து ஆத்மாராங் பாண்ட்ராங். அப்ப ஆத்மீய சபாவும் பிரம்ம சமாஜமும் ராஜாராம் மோகன் ராய். சரிங்களா? சோ ஆன்சர் வந்து ஏ. முதல் தனிநபர் சத்தியாகிரகி என்ற பெருமைக்குரிய வினோபாவை. தனிநபர் சத்தியாகிரகம் வந்து 1940 தொடங்கணும்னு சொன்னாரு காந்திஜி. அப்ப முதல்ல அந்த தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கினவர் யாருன்னா வினோபாவை. சரிங்களா? வினோபாவை அவர்தான் தொடங்கியிருப்பாரு. கீழ்கண்டவற்றில் எந்த தேசிய காங்கிரஸ் மாநாடு ஐரிஷ் உறுப்பினர் ஆல்பர்ட் வெப் தலைமையில் நடைபெற்றது? சரிங்களா? 10வது மாநாடு. முதலாம் மாநாடு WC பானர்ஜி, 2வது மாநாடு தாதாபாய் நவ்ரோஜி, 3ஆம் மாநாடு பக்ருதீன் தியாப்ஜி, 4ஆம் மாநாடு ஜார்ஜ் யூலே. சரிங்களா? இதெல்லாம் அப்படியே பொறுத்துக்களை கேட்டுட்டே இருக்கிற கொஸ்டின். வந்தே மாதரம் என்ற இதழின் முதல் பதிப்பாசிரியர் வந்து அரவிந்த் கோஷ். வந்தே மாதரம் என்ற இதழின் சரிங்களா? வந்தே மாதரம் வேற, பாடல் வேற, இதழ் வேற. பாடல்னு சொல்லியிருந்தா பங்கிம் சந்திர சட்டர்ஜி வருவாரு. இதழ்னு சொன்னா அரவிந்த் கோஷ். அதை ட்விஸ்ட் பண்ணிருக்காங்க கொஸ்டின். காங்கிரஸ் கட்சி அரசு மன்றங்களில் நுழைவது என்பது அரசுடன் ஒத்து போவதற்கல்ல, ஒத்துழையாமையை முன்னிறுத்தவே என்ற கருத்தினை கூறியவர்கள் யார்? மோதிலால் நேருவும் சித்ரானந்த CR தாஸும். சரிங்களா? ஏன்னா அது சொல்லிட்டு அது ஒத்துக்க மாட்டதுனால சுயராஜ்ய பார்ட்டியா தொடங்கி இருப்பாங்க. கிரானலஜிக்கல் ஆர்டர் கேட்டிருக்காங்க, அப்படியே வருஷம் பாருங்க. தனிநபர் சட்ட மறுப்பு இயக்கம் 1940. சரிங்களா? அதான் தனிநபர் சத்தியாகிரகம். கிறிஸ்துவ குழு 1942. வெள்ளையன வெளியேறிக்கம் ஆகஸ்ட் 1942. வேவல் திட்டம் 1945. ஸோ இதான் கிரானலஜி 1 2 3 4 அப்படி கரெக்டா இருக்கு. கிறிஸ்துவ குழுக்கு அப்புறம் தான் வெள்ளையன வெளியேறிக்கம் வரும். ஏன்னா கிறிஸ்துவ குழு வந்து சொல்லுவாங்க, நாங்க ஒரு டொமினியன் அந்தஸ்து தரோம் போர்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. உடனே காந்தி என்ன சொல்லுவாருன்னா, திவாலாகி கொண்டிருக்கும் வங்கி வந்து கொடுக்குற காசோலை போன்றது கிறிஸ்துவ குழு. எனவே வந்து நாங்க வெள்ளையன வெளியேறு இயக்கத்தை வந்து தொடங்குறோம், செய்யல செத்துமடின்னு சொல்றாரு. சரிங்களா? WC பானர்ஜி கீழ்கண்டத்தில் எந்த இடத்தை சேர்ந்தவர்? கல்கத்தா. WC பானர்ஜி வந்து கல்கத்தா. பாலகங்காதர் திலகர் வந்து மராத்தா. சரிங்களா? லாலா லஜபதி ராய் வந்து பஞ்சாப். நான் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். எந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்தே மாதரம் முதலில் பாடப்பட்டது? அது 1905 வங்க பிரிவினைக்கு அப்புறம் தீவிர தேசியவாதம் வந்துச்சு. அந்த டைம்ல தான் கல்கத்தாவில இருந்து 1906 வந்து வந்தே மாதரம் வந்து பாடினாங்க பாடல். சரிங்களா? இந்த மாதிரி தெளிவா கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த பொறுத்து கேட்டிருக்காங்க. ஒத்துழையாமை இயக்கம் காந்தியடிகள். இது நல்லாவே தெரியும். ஒத்துழையாமை இயக்கம் காந்தியடிகள். WC பானர்ஜி பாரிஸ்டர் பட்டம் வாங்கினவர். WC பானர்ஜி பாரிஸ்டர் பட்டம் நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. இதுல அப்படியே சொல்றாங்க. டப்ரின் பிரபு வந்து வைஸ்ராய். ஏஓஹியம் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட், ஆட்சி பணியாளர். சரிங்களா? ஏஓஹியம் வந்து சிவில் சர்வெண்ட், ஆட்சி பணியாளர். ஆன்சர் வந்து ஏ. அடுத்த ஒரு பொறுத்து கேட்டிருக்காங்க. கிலாபத் இயக்கம் வந்து சொல்லியிருக்கேன், ஒத்துழையாமை இயக்கத்தோட சேர்ந்த இயக்கம். கிலாபத் இயக்கம் ஒத்துழையாமை இயக்கத்தோட சேர்ந்த இயக்கம். சுயராஜ்ய கட்சி வந்து 1922 அப்புறம் 23 தொடங்கியிருப்பாங்க.
சரிங்களா. அடுத்து சைமன் கமிஷன் 1927 அமைச்சு 29ல இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. நேரு அறிக்கை வந்து 1928ல கொடுத்திருப்பாரு. சைமன் கமிஷன் சொன்னதுக்கு அப்புறம் நேரு அறிக்கை வரும். சரிங்களா. கான்ஸ்டிடியூஷனுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை அவர் தான் போட்டிருப்பாரு கான்ஸ்டிடியூஷனா. வேற்றுமையில் ஒற்றுமை ஜவஹர்லால் நேரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் சொல்லியிருப்பாரு அந்த புக்ல. 1948 முதலாவது மொழிவாரி மாகாண தலைவர் யாருன்னா எஸ்கே தார் கமிட்டி 1948. அதுக்கப்புறம் ஜேவிபி கமிட்டி 1948. 1956 பசல் அலி கமிட்டி. சரிங்களா. பசல் அலி KN குன்சு பணிக்கர். சரிங்களா. அந்த கமிட்டி. எந்த இதழ்கள் அதன் ஆசிரியரோடு சரியாக பொருந்தவில்லை? வந்தே மாதிரி அரவிந்த் கோஷ் ஆல்ரெடி பார்த்துருப்போம். இதழ் வந்து அரவிந்த் கோஷ். நியூ இந்தியா பிபின் சந்திரபால். யுகந்தர் வந்து பூபேந்திரநாத் தத்தா. சந்தியா வந்து பரிந்தர் கோஷ். சரியா ஆன்சர் இது எனக்கு தெரியல, சரி செக் பண்ணும். அடுத்து நான் ஒரு இந்திய டமாரன் சொன்னது யாருன்னா அன்னி பெசன்ட். நான் ஒரு இந்திய டமாரன் சொன்னது அன்னி பெசன்ட். 1931 கராச்சியில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் மாநாடு தலைமை வகித்தவர் வந்து வல்லபாய் படேல். அதுலதான் என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா. அந்த கராச்சி மாநாட்டில் தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம். கீழ்கண்டவற்றில் கிறிஸ்து குழுவின் பரிந்துரை எது? அரசியல் நிர்ணய சபை அமைக்க திட்டம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்குதான் அவரு சொல்லிட்டாரு, காந்திஜி நீங்களே திவாலாக போறீங்க, நீங்க என்ன எனக்கு செக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் அரசியல் நிர்ணய சபை அமைக்க திட்டம். உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், நான் சுதந்திரத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னவர் சுபாஷ் சந்திர போஸ். ஒரு திறமையான 100 இளைஞர்கள் கொடுங்க, இந்த உலகத்தையே நான் திருப்பி காட்டுகிறேன்னு சொன்னவர் விவேகானந்தர். சரிங்களா. உங்கள் ரத்தத்தை கொடுங்க, சுதந்திரன்னு சொன்னது சுபாஷ் சந்திர போஸ். மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அல்ஹிலால். சரிங்களா. அல்ஹிலான்ற பத்திரிகை. மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அம்பேத்கர் வந்து மூக் நாயக். தேவேந்திரநாத் தாகூர் வந்து தத்துவ போதினி. சரிங்களா. தேவேந்திரநாத் தாகூர் வந்து தத்துவ போதினி பத்திரிகை. பாலா கங்காதர திலகர் கேசரி. ரிப்பீட்டடா அதே கொஸ்டின் தான் கேட்டுட்டு இருக்காங்க. தாஷ்கண்ட் அமைதி மாநாடு வந்து 1966. 1964 நேரு இறந்ததுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி பிரைம் மினிஸ்டர் ஆவாரு. அவரு தான் தாஷ்கண்ட் அமைதி மாநாட்டுக்கு போயிருப்பாரு, அப்பதான் இறந்திருப்பாரு. அது இன்னும் கான்ட்ரவர்சியாவே இருக்கு. காமராஜரின் பிரபலமான கொள்கை வந்து கே திட்டம். வயதில் மூத்தவர்கள்லாம் வந்து பதவியிலிருந்து விலகி கட்சியை வந்து வலுப்படுத்தணும் சொன்னதுதான் கே திட்டம். அடுத்து ஒரு பொறுத்துக்க. சாந்தல்கள் கழகம் 1855. சாந்தல் கழகம் 1855. மாப்ளா கழகம் ரீசெண்ட் டைம்ல தான் வந்திருக்கும். அது 1921. கிளாபத் இயக்கம் ஒத்துழைமைக்க அந்த டைம்ல தான் வந்திருக்கும், 1921. வைசாக் கழகம் 1923. ஃபர்தோலி சத்தியாகிரகம் வந்து 1929. ஃபர்தோலி சத்தியாகிரகம் யாருன்னா சர்தார் வல்லபாய் படேல். வல்லபாய் படேலுக்கு சர்தார் என்று பட்டம் சூட்டியவர் யார்? சரிங்களா. வல்லபாய் படேலுக்கு சர்தார் என்று பட்டம் சூட்டியவர் வந்து மகாத்மா காந்தி. அதே மாதிரி மகாத்மான்னு அழைத்தவர் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ். சரிங்களா. சுபாஷ் சந்திர போஸ் தான் காந்திஜியை மகாத்மான்னு அழைத்தவர். ஓகேங்களா. சோ இதை மறக்க, சர்தார் என்று அழைத்தவர் மகாத்மா காந்தி. அடுத்தது சைமன் குழு அறிக்கை. உங்களுக்கு ஆல்ரெடி இது ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். சைமன் குழு அறிக்கை 1927. நேரு அறிக்கை 1928. சைமன் குழு தொடர்ந்து நேரு அறிக்கை வந்து 1928. சைமன் குழு 27. அதுக்கப்புறம் வந்து நேரு அறிக்கை வரும். அடுத்து 2வது வட்டமேசை மாநாடு வந்து 1931. கம்னல் இதுன்னு சொல்லுவாங்க, கம்னல் அவார்டுன்னு சொல்லுவாங்க. வகுப்பாரி தீர்வு வந்து 1932. ஓகேங்களா. இந்த கிரானாலஜிக் ஆர்டர்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாம தெளிவா சொல்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தோல்வியடைய எது காரணமல்ல என்பதை கொடுக்கப்பட்ட வாசகங்களிலிருந்து அடையாளம் காண்க. எது காரணம் அல்ல? சரிங்களா. எது காரணம் அல்லன்றது சொல்றாங்க. காரணம்ன்றது வேற இருக்கு, காரணம் அல்லன்றது வேற இருக்கு. வந்து ஓகே, ஆங்கில அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முக்கிய தலைவர் சிறையில் அடைத்தது. கரெக்ட் தான். காந்திஜி செய்யல செத்து முடியும் சொல்லியிருப்பாரு. உடனே இவங்க எல்லாத்தையும் முக்கியமான அடைச்சிருவாங்க.
ஆனா முக்கியமான தலைவர்களே இல்லாம ஒரு சுதந்திர போராட்டம் நடந்ததுன்னா 1942 குவைட் இந்தியா மூவ்மெண்ட் சொல்லக்கூடிய வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தான். இங்கிலீஷ்ல குவைட் இந்தியா மூவ்மெண்ட். சரிங்களா? அந்த வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தான் தலைவர்களே இல்லாம நடந்தது. நேரு மற்றும் ராஜாஜி ஆகியோர் நேரடி நடவடிக்கையில் நம்பிக்கை வைக்கவில்லை. சரிங்களா? நேரடி நடவடிக்கையில் நம்பிக்கை வைக்கல, சொல்ல முடியாது, அவங்களாம் நம்பிக்கை வச்சாங்க. சோ இதுக்காது இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் லீக் இந்த நடவடிக்கை ஆதரித்தது கிடையாது. சரிங்களா? இவங்க 2 பேருமே வெள்ளையனை வெளியேறத்தை ஆதரிக்கல. சோ இதான் தோல்வி அடைய காரணம் அல்ல. ஆங்கில அரசாங்கம் இவ்வியக்கத்தை அடக்கியது. அடக்கவே முடியல. மக்கள் இயக்கம் பேரியக்கமா நடந்தது. ஓகேங்களா? திராவிட மகாஜன சபையை தோற்றியது வந்து அயோத்திதாச பண்டிதர். திராவிட மகாஜன சபை வந்து அயோத்திதாச பண்டிதர். ஒரு பைசா தமிழ் அதெல்லாம் வந்து அயோத்திதாச பண்டிதர் தான். எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் மகாத்மா காந்தி அதன் தலைவராக்கப்பட்டார்? பெல்காம். சரிங்களா? பெல்காம்ல வந்து மகாத்மா காந்தி தலைவராக இருந்தாரு. லக்னோல வந்து நேருவும் மகாத்மா காந்திஜி மீட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நாக்பூர் செஷன் தான் வந்து ஒத்துழையாமை அங்கீகரிச்சது. அம்ரித் பஜார் பத்திரிகை. அம்ரித் பஜார் யாருன்னா சிசிர் குமார் கோஷ். அம்ரித் பஜார் யாருன்னா சிசிர் குமார் கோஷ். இந்தியன் மிரர் யாருன்னா என்என் சென். இந்தியன் மிரர் என்என் சென். அமித் பஜார் சிசிர் குமார். இந்தியன் மிரர் என்என் சென். வாய்ஸ் ஆஃப் இந்தியா வந்து தாதாபாய் நவரோஜி. வாய்ஸ் ஆஃப் இந்தியா வந்து தாதாபாய் நவரோஜி. அட்வொகேட் வந்து ஜி வர்மா. வாய்ஸ் ஆஃப் இந்தியா வந்து ஃபேமஸ் பத்திரிகை. சரிங்களா? இந்தியன் மிரர் ஃபேமஸ் தான். என்என் சென். கருப்பு சட்டம் ரவுலட் ஆக்ட். சரிங்களா? கருப்பு சட்டம் நீங்க பாத்துட்டாலே ரவுலட் ஆக்ட் போட்டுடலாம். 1919. 1919. சரிங்களா? 1919 சத்தியாகிரக ரவுலட் சத்தியாகிரக தலைவர் யாருன்னா மகாத்மா காந்தி. எங்க சத்தியாகிரகம் அந்த சபையை வந்து உருவாக்குனாங்கன்னா சென்னையில தான். சரிங்களா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்திய சுதந்திர போராட்டம் படிப்படியான வளர்ச்சி மூலம் 1920-22 ஒத்துழையாமை இயக்கம் வரை அடைந்தது. இத்தருணத்தை தான் உழைக்கும் வர்க்கத்தினர் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இவர்கள் தங்கள் உரிமைக்காக ஒரு அமைப்பை உருவாக்கினர். கரெக்ட் தான். சரிங்களா? 1905 ரொம்ப தீவிரமா நடைபெற ஆரம்பிச்ச இந்திய சுதந்திர போராட்டம் வந்து 20க்கு அப்புறம் ஒரு உழைக்கும் மக்கள் எல்லாருமே கலந்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்பயும் எல்லாரும் கலந்துட்டாங்க. ஆனா படிப்படியா கொஞ்சம் கொஞ்சம் உள்ள வந்தாங்க. 1920ஆம் ஆண்டு அனைத்து இந்திய தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இவ்வமைப்பை உருவாக்க உந்துகோலா இருந்தவர் லோக்மானிய திலக். கரெக்ட் தான். சரிங்களா? அனைத்து இந்திய தொழிலாளர் கூட்டமைப்பு உருவாக்கியவர் வந்து லோக்மானிய திலக் தான். முக்கியமான பர்சன். 1928 தான் என்ன வந்திருக்கும், சிங்காரவேலனார் வந்து தலைமை உரையாற்றி இருப்பாரு இந்த மாதிரி தொழிலாளர் கூட்டமைப்புக்கு. இந்தியாவின் முறையான திட்டமிடல் முயற்சி முதலில் மேற்கொண்டவர் விஸ்வரய்யா. இதுல வந்து திட்டமிடல் பார்த்தா விஸ்வரய்யா தான். பிசி மகளன் வந்து 2வது 5ஆண்டு திட்டத்துக்கான ஒரு முக்கியமான நபர். சென்னையில் உள்ள நீர் சிலையாற்ற யாரோட தலைமையில் சத்தியாகிரக குழு அமைக்கப்படும்? சோமயாஜுலு. சோமயாஜுலு தான் நீர் சிலை அகற்றும் போராட்டத்துக்கு தலைமை வைத்தவர். இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு எப்போது பொறுப்பேற்றார்? இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு பொறுப்பேற்றது 1946 ஜூலை 6. ஜூலை 6ல தான் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக நேரு பொறுப்பேற்றார். இதுக்கப்புறம் தான் வந்து இந்திய நிர்ணய சபை, அரசியல் நிர்ணய சபை குழு வந்திருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். சரிங்களா? 3 தடவை இருந்தவர் நேரு. இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராக 3 தடவை இருந்தவர் நேரு. வந்தே மாதரம் என்ற தேசிய பாடல் ஆனந்த மடம், பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் இதழ் வந்து அரபிந்தோ கோஷ். சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்தே மாதரம் பாடல்னா ஆனந்த மடம், பங்கிம் சந்திர சட்டர்ஜி. வந்தே மாதரம் இதழ்னா அரபிந்தோ கோஷ். இந்திய விடுதலை போராட்டத்தில் பூர்ண சுதந்திர நாள் அதான் 1929 லாகூர் செஷன்ல தலைவராக இருந்தவர் நேரு. அந்த இதுலதான் வந்து அந்த இதுல சொல்லிடுற பூர்ண சுயராஜ்யம் தான் எனக்கு சொல்லியிருப்பாரு. அந்த பூர்ண சுயராஜ்யம் கொண்டாடுறதுனாலதான் ஜனவரி 26, 1930 கொண்டாடி இருப்பாங்க. ராவி நதிக்கரையில வந்து கொடியேற்றி இருப்பாங்க. சரிங்களா? 1929 டிசம்பர் 31 ராவி நதிக்கரையில கொடியேற்றிருப்பாங்க. பூர்ண சுதந்திர நாளா ஜனவரி 26, 1930 சொல்லியிருப்பாங்க. இதை வந்து நினைவுபடுத்தும் தினமாதான் இந்திய குடியரசு தினம் வந்து ஜனவரி 26 நடைமுறைப்படுத்தினாங்க. இந்திய குடியரசு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அப்படியே செயின் இருக்கிறது ரியாக்ஷன் இருக்கிறது மாதிரி இதை மறக்க கூடாது.
ஃபார்வர்ட் பிளாக் கட்சினா சுபாஷ் சந்திர போஸ் தான். ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமா முன்னெடுத்தவர் யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவர் தான் வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமா வந்து பரப்பியார். ஆரம்பத்தில் மிதவாதியாக இருந்த மோதிலால் நேரு கீழே உள்ள எந்த நிகழ்ச்சியில் தீவிர தேசியவாதத்திற்கு மாறினார். அன்னிபெசன்ட் சிறைவாசம். சரிங்க, அன்னிபெசன்ட் சிறைவாசத்துக்கு அப்புறம் மோதிலால் நேரு தீவிர தேசியத்துக்கு மாறினார். பூனா உடன்படிக்கை 1932. பூனா உடன்படிக்கை 1932. சரிங்களா. அதுக்கப்புறம் அதிகாரப்பூர்வ பாகிஸ்தான் கோரிக்கை வந்து 1940 சொல்லியிருப்பாரு. சிம்லா மாநாடு 1945. அதை தொடர்ந்து தான் அமைச்சர் கேபினட் குழு வரும். சரிங்களா. 1946. பூனா உடன்படிக்கை 32, அதிகாரப்பூர்வம் பாகிஸ்தான் கோரிக்கை 40, சிம்லா மாநாடு 45, அமைச்சர் தூதுக்குழு வர்றது காரணம் 46. அதுல 3 பேர் இருப்பாங்க. பெத்தி கிளாரன்ஸ், கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர் 3 பேர் தான் அமைச்சர் தூதுக்குழுல வருவாங்க. சரிங்களா. 3% கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நீதி கட்சியின் சாதனைகள் 2 என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா, இலவச மதிய உணவு திட்டம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். ஏழைகளுக்கு இலவச வீட்டு மனைப்பட்ட வழங்கும் திட்டமும் அவங்க தான். ஏழைகளுக்கு இலவச வீட்டு மனைப்பட்ட வழங்கும் திட்டமும் அவங்க தான். சரிங்களா. கிரானாலஜி ஆர்டர் கேட்டிருக்காங்க. இந்திய தேசிய தலைவர்களை கால வரிசைப்படி வரிசைப்பட்டுகன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஃபர்ஸ்ட் யாருன்னா எஸ்.என். பானர்ஜி. ஓகேங்களா. எஸ்.என். பானர்ஜி ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் தாதாபாய் நௌரோஜி 875 வரும். அதுக்கப்புறம் தான் லாலா லஜபதி ராய் 1920 அந்த ரேஞ்சில். அதுக்கப்புறம் 1940 ராஜேந்திர பிரசாத். சரிங்களா. 1 2 3 4. அது 4 2 1 3. எஸ்.என். பானர்ஜிலாம் வந்து 1865 வந்துருவார். 1870 எந்த தேசிய தலைவர் பரோடாவின் கெய்காவில் திவானாக நியமிக்கப்பட்டார்? கோபாலகிருஷ்ண கோகலே. 1870 எந்த தேசிய தலைவர் பரோடாவின் கெய்காவில் திவானா நியமிக்கப்பட்டார் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. தமிழ்ல இருக்கான்னு பார்ப்போம். தமிழ்ல இல்லை, ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ஒரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க தமிழ்லன்னா தமிழ்ல படிங்க. கரெக்டு தான், அவங்க சொன்னது கரெக்டு தான். அடுத்த ஒரு பொறுத்துக்க. கல்கத்தா காங்கிரஸ் 1928 வந்து டொமினியன் அந்தஸ்து கோரிக்கை வந்து சொன்னிச்சு. அதான் நேரு அறிக்கை. சரிங்களா. டொமினியன் அந்தஸ்து. அதுக்கப்புறம் லாகூர் காங்கிரஸ் 1929 வந்து எனக்கு முழு சுதந்திரம் வேணும், அதான் பூரண சுயராஜ்ய நாள் சொல்லியிருப்பாங்க. கராச்சி காங்கிரஸ் வந்து அடிப்படை உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கராச்சி வல்லபாய் படேல் வந்து தலைவராக இருந்தது எதுனா கராச்சி செஷன் தான். சரிங்களா. ராம்கார் காங்கிரஸ் 1940 வந்து இருநாடு கொள்கை. 1940 தான் இப்ப கூட பார்த்தோம். முஸ்லீம் லீக் வந்து இருநாடு கொள்கை வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிக்கும் அப்படின்னு சொல்லிருச்சு. சரிங்களா. இதுல யார் யார் தலைவர் அப்படின்றத கண்டிப்பா பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க ஐஎன்எம்ல இருந்து. அடுத்த ஒரு பொறுத்துக்க. மிண்டோ பிரபு வந்து பிரித்தாளும் கொள்கை. பிரிட்டிஷ்காரனாலே பிரித்தாளும் கொள்கை தான். மிண்டோ தான் பிரபுலாம். மிண்டோ பிரித்தாளும் கொள்கை. கே.ஆர். காமா வந்து தீவிர தேசியவாதி. சரிங்களா. தீவிரவாதி சொல்லக்கூடாது, தீவிர தேசியவாதி. இவங்க இன்னமும் அதே மாதிரி தீவிரவாதினே போடுறாங்க. அப்துல் கலாம் ஆசாத் வந்து கிலாபத் இயக்கம். அப்துல் கலாம் ஆசாத் தான் கிலாபத் இயக்கம். பொதுநலன் வந்து தன்னாட்சி கழகம். சரிங்களா. பொதுநலன் வந்து தன்னாட்சி கழகம். ஆன்சர் பண்ணிடலாம். இது தவறானதுன்னு கேட்டுக்காங்க. தாகூருக்கு முன்பே காந்தியை மகாத்மா என 1910 பாரதியை புகழ்ந்தார். சரிங்களா. இருக்கலாம், ஆனா இது அங்கேயே நான் சரியா படிக்கல. 1906 சென்னை கடற்கரை மேலை நாட்டு துணிகளை எரித்தார். அது சரிதான். 1908 18 வரை பாண்டிச்சேரிக்கு நாடு கடத்தப்பட. இவர் நாடெல்லாம் கடத்தப்படல. இவர் பிரிட்டிஷ்க்கு வந்து இந்த சிறையில போட்டுற போறாங்கன்னு சொல்லிட்டு இவரே பாண்டிச்சேரிக்கு போயிடுவார். அப்ப இதுதான் தவறு. 1904 சுதேசமித்திரன் துணை ஆசிரியர். பாரதின்னு கொடுத்துருக்கணும், பாரதின்னு கொடுக்கல. சரிங்களா. இதை வச்சு நம்ம இந்த சென்டென்ஸ் எல்லாம் வச்சு அவர் பாரதியை பத்தி சொல்லிருக்கான்னு புரிஞ்சுக்கலாம். சுதேசமித்திரன் துணை ஆசிரியர் பாரதி தான். அப்ப இது மட்டும்தான் தவறானது. அவரை நாடுலாம் கடத்தல பிரிட்டிஷ். சரிங்களா. 1937 ராஜாஜி தலைமையிலான அமைச்சர் பின்வருவில் அமைச்சர்களா இருந்தனர். சரியான ஒன்றன்.
சரிங்களா. டி பிரகாசம், விவி கிரி தான் அந்த வைஸ் பிரசிடண்டா இருந்தவர். எஸ் ராஜன், எஸ் சரிங்களா, ராமநாதன், இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா இருந்தவங்க தான். நீங்க வந்து கே வெங்கடேசன் புக்கு போய் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் இருக்கு. அடுத்தது குவைட் இண்டியா, அதான் வெள்ளையனை வெளியேறு இயக்கம். சரிங்களா, என்ன காரணங்களுக்காக 1942ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 8ஆம் நாள் காங்கிரஸ் வெள்ளையனை வெளியேறு இயக்கம் தீர்மானத்தை கிரிப்ஸ் தூதுக்குழு தோல்வி. கரெக்ட். கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து தோல்வி அடைஞ்சிச்சு. கரெக்ட். இந்தியாவை நோக்கி ஜப்பானி படைகள். கரெக்ட். இதுவும் வந்து இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா ஜப்பான் வந்து திரும்ப அவன் நம்மள அடிமை வைக்கிற போறான், அவன்கிட்ட நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு. சரிங்களா. ஜப்பானிட காட்டிய அனுதாபம் இதெல்லாம் கிடையாது. ஆங்கிலேயர் இந்தியர்கள் விடுதலை கோரிக்கை ஏற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்துவதற்காக. கரெக்ட் தான். சோவியத் யூனியனை ஆதரிப்பதுக்காக அதெல்லாம் கிடையாது. ஸோ 1, 2, 4 தான் கரெக்ட். அடுத்த ஒரு பொறுத்துக்க. நியூ இந்தியா பாத்தீங்கன்னா பிபின் சந்திரபால். ஆமா, யங் இந்தியா தான் லாலா லஜபதி ராய், 2 பேரும் வருவாங்க. சரிங்களா. நியூ இந்தியா பிபின் சந்திரபால், அப்புறம் அன்னி பெசன்ட். யங் இந்தியா லாலா லஜபதி ராய், அப்புறம் வந்து காந்திஜி. சரிங்களா. அடுத்து த பீப்புள்ஸ் ஃப்ரண்ட் வந்து ஏ வகையும். வந்தே மாதரம் லாலா லஜபதி ராய். ராஷ்டிர கோப்தா தாதாபாய் நவரோஜி. சரிங்களா. வந்தே மாதிரி இதழ் வந்து அரவிந்த் கோஷும் வருவார், தாதாபாய் நவரோஜி. ஓகேங்களா. ராஷ்டிர கோப்தா வந்து தாதாபாய் நவரோஜி, வந்தே மாதிரி அரவிந்த் கோஷும் வருவார். ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 2 பேர் இருப்பாங்க, 3 பேர் இருப்பாங்க, அதனால அது கன்ஃபியூஸ் பண்ணாம பார்த்தோம். எல்லை காந்தி அப்படின்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும், கான் அப்துல் கபார் கான். அவர் தலைமையில் தான் குடை கித்மாஸ் இயக்கம் வந்து சங்கம் தொடங்கினார். அது கரெக்ட் தான். அது என்ன இயக்கம் என்று அழைக்கப்பட்டது? சிவப்பு சட்டை இயக்கம். சரிங்களா. சிகப்பு சட்டை இயக்கம் என்று அழைக்கப்பட்டது. கான் அப்துல் கபார் கான், எல்லை காந்தி, குடை கித்மாத் கஸ் இயக்கம். காணி பிரிவு கருணையுள்ள காணிங்க. ஆமா, ஏன் அழைக்கப்பட்டாருன்னு கேட்டாங்க. சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கியதால். சரிங்களா. சிப்பாய் கழகத்தில் ஈடுபட்ட அனைவருக்கும் பொது மன்னிப்பு வழங்கியதால் தான் கருணையுள்ள காணிங்கன்னு சொல்றாங்க. பிரிட்டிஷ்காரன் என்ன கருணை பண்றது நமக்கு. சர்தார் எனும் வல்லபாய் பட்டேல் எந்த நிகழ்ச்சியின் போது சர்தார் பட்டம் வழங்கப்பட்ட? பர்தோலி சத்தியாகிரகம் மகாத்மா காந்தி சர்தார் என்று அழைத்தார். சரிங்களா. அடுத்த பொறுத்துக. மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அல்ஹிலால், இது ஆல்ரெடி பார்த்திருப்போம். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் வந்து அல்ஹிலால். மகாத்மா காந்தி வந்து தி ஹரிஜன். சரிங்களா. ஆலன் ஆக்டிவ் ஹியூம் வந்து தேஷ். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து மக்களின் நண்பன். சரிங்களா. 4, 3, 2, 1. சரி, ஆலன் ஆக்டிவ் ஹியூம் மக்களின் நண்பன். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேஷ். இதெல்லாம் நானும் படிக்கல தான், நானும் புதுசாக பார்க்குறேன். இந்த மாதிரி புதுசாக பார்க்கும்போது நமக்கு மறக்காது, திரும்ப நம்ம பார்க்கணும். அடுத்த ஒரு பொறுத்துக்கு கேட்டிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் பகிஷ்கிருத் எட்கார்னி சபா. அது கரெக்ட். ஜோதிராவ் பூலே வந்து சத்ய சோதக் சமாஜ். அதுவும் கரெக்ட். அதான் கரெக்ட். நாராயணகுரு வந்து நாராயண பரிபாலன இயக்கம். ஈவேரா வந்து சுயமரியாதை இயக்கம். சரிங்களா. இதெல்லாம் மறக்கவே கூடாது, ரிப்பீட்டட் கொஸ்டின். 1893 இவர் கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகை. யாருனாலே அப்படியே பார்த்தோன்னே சொல்லலாம் பாலகங்காதர திலகர் தான். கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைனால பாலகங்காதர திலகர். எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. சாரதா சட்டம் பெண் குழந்தை குறைந்தபட்ச திருமண வயது. கரெக்ட். விதமை திருமணம் ஈஸ்வரி சந்தியாசகர். கரெக்ட். சதி ஒழிப்பு ராஜாராம் மோகன் ராய் வரும். சரிங்களா. அது இதுல இல்ல, நான் சொல்றேன். காந்தி ஹரிஜன் பத்திரிகை, அதுவும் கரெக்ட். டாக்டர் அம்பேத்கர் வந்து ஆத்மீய சபாவா? கிடையவே கிடையாது. சரியா. டாக்டர் அம்பேத்கர் வந்து பகிஷ்கிருத்காரணி சபா. சரிங்களா. அப்ப இது தவறு, 4வது தான் தவறு. அடுத்த ஒரு பொறுத்து கேட்டிருக்காங்க. சுரேந்திரநாத் பானர்ஜி. சரிங்களா. சுரேந்திரநாத் பானர்ஜி யாரு? அப்படியே சொல்றேன். கோபாலகிருஷ்ண கோகலே வந்து காந்திஜியின் அரசியல் குரு, D3. ஓகேங்களா. அடுத்து தாதாபாய் நவரோஜி இந்தியாவின் முதுபெரும் பவனர். சரிங்களா. அப்ப சுப்பிரமணிய ஐயர் வந்து சென்னை மகாஜன சபை. சென்னை மகாஜன
எஸ்என் பானர்ஜி இந்தியாவின் பர்க். முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன், அது கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுன்னு சொல்லுவேன். எஸ்என் பானர்ஜி வந்து இந்தியாவின் பர்க். சுப்பிரமணிய ஐயர் சென்னை மகாஜன சபை. தாதா பானர்ஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர். கோபாலகிருஷ்ண கோகலே வந்து காந்திஜியின் அரசியல் குரு. ஓகேங்களா? பூர்ண சுதந்திரம் கிடைக்கும் வரை செய்யல செத்துமடி காந்திஜி தான். செய்யல செத்துமடி குவைட் இந்தியா வெள்ளையனை வெளி இயக்கத்துல சொன்னது காந்தி தான். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.